வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம மென்சுரேஷன் 3D அதாவது அளவியல்ல முப்பரிமாணம் பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3D அப்படின்னும் போது என்னென்ன வகையான கொஷின்ஸ் இருக்கும், என்னென்ன ஷேப்ஸ் இருக்கும், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கும், அது எல்லாமே தெரியணும். சரியா? இப்போ 3D அப்படின்னும் போது அதில் கனசதுரம் அதாவது கியூப் அப்படின்ற ஒரு ஷேப் வரும். கியூபாய்டு அதாவது கன செவ்வகம் அப்படின்ற ஒரு ஷேப் வரும். சரியா? இதை தாண்டி ஸ்பியர், ஹெமிஸ்பியர், கோளம், அரைக்கோளம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். இது இல்லாமல் கூம்பு, இடைக்கண்டம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். அதாவது கூம்பு அப்படின்னா இங்கிலீஷில் கோன், ஃப்ரெஸ்டம் அதாவது இடைக்கண்டம் அப்படின்னா ஃப்ரெஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதை தாண்டி நமக்கு உருளை, சிலிண்டரை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் தருவாங்க. அந்த உருளையும் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று நேர்வட்ட உருளை, ஓகேங்களா, திண்ம நேர்வட்ட உருளை அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கிலீஷில் சாலிட் சிலிண்டர். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா இங்கிலீஷில் ஹாலோ சிலிண்டர், தமிழில் உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. சரியா? இது எல்லாமே 1 by 1 இந்த ஷேப்புக்கான ஃபார்முலாஸ் என்ன, எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? If the total surface area of a cube is 96 cm square, then find the volume of the cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் ஒரு கனச்செவ்வகத்தின் வெளிப்பரப்பு 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் கன அளவு காண்க. ஸோ வெளிப்பரப்பு, இந்த இடத்துல அந்த வெளிப்பரப்புக்கு கரெக்டான மீனிங் தெரியலனா இங்கிலீஷ்லையாவது பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 6a ஸ்கொயர், இதுதான் 96ன்னு கொடுத்துருக்காங்க. 6 வாய்ப்பால் அடிச்சா இது ஒரு முறை, இது 16 முறையா? கரெக்டுங்களா? அப்போ ஏ ஸ்கொயருக்கான வேல்யூ 16 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 4 இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ 6a ஸ்கொயர் அப்படின்றது கனசதுரத்தின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லலாம்? 6a ஸ்கொயர்னு சொல்லலாம். அதுதான் இங்கே 96ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6a ஸ்கொயர் 96னா 6 வாய்ப்பால் அடிக்கும் போது இது 16 முறை வரும். ஏ ஸ்கொயர் 16, ஏவோட ஆன்சர் 4ன்னு வருது. கொஷினில் அதன் கன அளவை காண்க. கன அளவு அப்படின்னும் போது வால்யூம் அப்படின்னு சொல்லலாமாம்மா? ஸோ வால்யூம் அப்படின்னும் போது அதுக்கு என்ன ஃபார்முலா? V = a கியூப் அப்படின்றது தான் இதுக்கான கன அளவுக்கான ஃபார்முலா. சரியா? அதாவது வால்யூம் ஆஃப் த கியூபுக்கான ஃபார்முலா a கியூப். ஸோ இதில் a வந்து 4, அப்போ 4 கியூப் அப்படின்னும் போது 64ன்னு வருமா? அப்போ 64 கொஷினில் சென்டிமீட்டரில் இருக்கா? அப்போ சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் கனசதுரத்தின் கன அளவுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ 64 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், த வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் 729 சென்டிமீட்டர் கியூப். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டைகனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கனசதுரத்தின் கனளவு 729 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் மூலைவிட்டம் எவ்வளவு? சரி, ஓகே. கனசதுரத்தின் கனளவுக்கு என்ன ஃபார்முலா? எப்பவுமே இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை, கொடுத்துருக்கிற கொஷினில் கிவனாக என்ன தராங்களோ அதுக்கான ஃபார்முலாவை வச்சு தான் சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? அப்போ எனக்கு இங்கே கொடுத்தது வால்யூம் ஆஃப் த கியூப் தான். அப்போ இங்கேருந்து தான் சம் சால்வ் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து எனக்கு ஏ கியூபா, அதுதான் 729 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ கியூபுக்கான ஆன்சரு இங்கே 729 அப்படின்றது 9 கியூப். அப்போ ஏவோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 9ஆக இருக்கும். சரியா? இந்த 729 எப்படி 9 கியூப் ஆச்சுன்னா 729 நான் 9ஆல் டிவைட் பண்ணால் 81 டைம்ஸ் வரும். சரியா? 9 8 72, ஓர் 9 9ன்னு. அதே 9ஆல் மறுபடியும் இதை டிவைட் பண்ணும்போது 9 9s are 81 வருமா? அதே 9ஆல்
இதை ஒரு முறை டிவைட் பண்ணால் 9 1s are 9 வரும். சரியா? அப்போது 729 9 × 9 × 9ன்னு சொல்லலாம். அதனால தான் இங்கே 9 கியூப்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ தான் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். கொஷின் என்ன? வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டைக்னல் அப்படின்னு கேட்குறாங்க. டைக்னலோட லென்த் என்ன அப்படின்னு. ஸோ ஒரு மூலை விட்டம் காண்கன்னு கொஷின் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மூலை விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா? √3 × a. இதுதான் கனசதுரத்தின் மூலை விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. டைக்னல் ஆஃப் த கியூபுக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ √3 × ஏவோட ஆன்சர் 9மா. அப்போ 9 √3 கொஷின் சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் 9 √3 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ டைக்னல் ஆஃப் த கியூப் வந்து என்ன? 9 √3 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ கொஷினு நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி சம்மில் கண்டிப்பாக நமக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். ஃபார்முலாஸ் தெரியாமல் ஷார்ட்கட்லாம் வச்சு இந்த டாப்பிக்லாம் முடிக்கவே முடியாதுங்க. சரியா? அந்த ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா அது 7ஆல் டிவைட் ஆகுதா, 11ஆல் டிவைட் ஆகுதா, டினாமினேட்டரில் 7 வருதா, இதை பேஸ் பண்ணிலாம் கொஷின் கேட்டுருந்தாங்க ஷார்ட்கட் அப்படின்னு. சரியா? இப்போல்லாம் அந்த மாதிரி கேட்கறது இல்லை. எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டில் சம் வருது. சரியா? அப்ளிகேஷன் ஓரியன்ட் பேஸ் பண்ணி சம் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி டாப்பிக்கு ஷார்ட்கட் உடவாது. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த டாப்பிக்லாம் எழுத முடியும். சரியா? இப்போ இந்த கொஷினில் நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறோன்னு வைங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே யோசிப்போம்? வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டைக்னல்னு கொஷின் கேட்குறாங்க. சார் டைக்னலுக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் அதில் அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் நம்ம யோசிப்போம். ஆனால் விஷயம் அது இல்லைங்க. இங்கே வால்யூம் ஆஃப் த கியூபை வச்சு தான் நான் ஏன்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கணும். அந்த ஏன்ற ஒன்று தெரிஞ்சாதான் நான் என்ன செய்ய முடியும்? டைக்னல் ஆஃப் த கியூப்ல அப்ளை பண்ண முடியும். அப்படின்ற அந்த விஷயமே, அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் அந்த ஐடியாஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்லாம் ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். 3 solid cubes of sides 1 cm, 6 cm and 8 cm respectively are melted to form a new cube. Find the surface area of the cube so formed. ஓகே, 1 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் பக்கங்களை உடைய 3 கனசதுரங்களை உருக்கி ஒரு புதிய கனசதுரம் செய்தால் அதன் மொத்த பரப்பு காண்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்ங்க. மெல்டட் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழில் உருக்கின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வார்த்தை வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை டைரெக்டாக வால்யூம் ஆஃப் த ஷேப் அதுக்கு போயிடலாம். இங்கே கனசதுரம் கொடுத்துருக்காங்களாமா கியூப்னு. அப்போ கனசதுரத்தின் கன அளவுக்கு நம்ம போயிடலாம். சரியா? அந்த மெல்டட் உருக்கின்ற வார்த்தை வந்தாலே நீங்கள் வால்யூமுக்கு போயிடலாம். சரியா? இப்போ இதில் என்னன்னா, இந்த 1 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு என்கிட்ட ஒரு 3 கனசதுரம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி 3 கனசதுரம் இருக்கு. சரிங்களா? இப்போ இதை நான் என்ன செய்கிறேன்? உருக்குறேன். உருக்கி ஒரு பெரிய கனசதுரமாக மாற்றுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாத்தையுமே உருக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய கனசதுரமாக மாற்றுறேன் அப்படின்னா இதனுடைய ஒரு சைடு என்ன, அது இல்லாமல் அதனுடைய மொத்த பரப்பு என்ன? ஃபஸ்ட்டு இந்த மொத்த பரப்புன்னு சொல்கிறாங்கல்ல, சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் கொடுத்துருக்காங்கப்பா. ஆக்சுவலாக அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது ஃபஸ்ட்டு என்னங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 செவுரு இருக்குல்லங்க, நம்மளை சுற்றி அந்த 4 செவுரு இருக்குல்ல. இப்போ ஒரு கனசதுரம் ஒரு கியூப்னு எடுத்துக்கிட்டா அதை சுற்றி 4 செவுரு இருக்கும்லம்மா. அந்த 4 சைடை மட்டும் எடுத்துக்கிட்டா அது பேர் பக்கப்பரப்பு, லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஒரு ரூமு ஒரு க்ளோஸ், அதாவது 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கிற ஒரு 10க்கு 10 ரூம் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். அதில் அந்த 4 சைடை மட்டும் ஆட் பண்ணால், அந்த அளவு மட்டும் ஆட் பண்ணால் அது பேர் தான் பக்கப்பரப்பு, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? அப்போ மொத்த பரப்புனா என்ன சார்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த 4 சைடோட மேலே ஃப்ளோரு கீழே தரை
இதையும் சேர்த்துக்கிட்டா மொத்தம் இப்போ 6 சைடு ஆகுதா? அந்த 6 சைடையும் ஆட் பண்ணால் வரது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? அப்போ அந்த 4 சைடில் இருக்கிற அதனுடைய பரப்பும் மேலே இருக்கிற ஃப்ளோரு கீழே இருக்கிற தரை இதனுடைய பரப்பும் சேர்ந்தது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? மொத்த பரப்புன்னு. ஸோ அந்த மொத்த பரப்புக்கு தான் இங்கே கனசதுரம் அப்படின்னும் போது 6a² அப்படின்றது ஃபார்முலாவாக வரும். சரியா? இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியணும்னா, இப்போது இதுக்கெல்லாம் எனக்கு சைடுக்கு என்ன அளவுன்னு தெரியும். இப்போ இது வந்து 1 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற மாதிரி ஒரு கனசதுரம், இது 6 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற மாதிரி ஒரு கனசதுரம், இது 8 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற மாதிரி ஒரு கனசதுரம். சரியா? இப்போ இதை உருக்குறேன் அப்படின்னா இதனால் எனக்கு கிடைக்கிறத வச்சு நான் ஒரு பெரிய கனசதுரம் செய்கிறேன். ஓகேவா? ஒரு பெரிய கியூப் செய்கிறேன்னா அதனுடைய ஒரு சைடு என்னன்னு எனக்கு தெரியணும். சரியா? அந்த ஏ என்னன்னு தெரியணும். அப்போ அதுக்கு என்ன சார் செய்யலாம்? வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? ஏ கியூபா? நான் ஏற்கனவே சொன்னது தான், மெல்டட் உருக்கி அப்படின்ற வார்த்தை வந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கனசதுர அதாவது கன அளவுக்கான ஃபார்முலாவுக்கு போயிடுங்க. வால்யூம்க்கான ஃபார்முலா. ஸோ V = A³ அப்படின்றது ஃபார்முலா. எனக்கு இங்கே இந்த பெரிய வால்யூம் வேணும். சரியா? அந்த பெரிய ஏ வேணும் அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? A1³ + A2³ + A3³ ஈக்குவலாக இருக்கும். இதில் A1 அப்படின்னும் போது 1³, A2 அப்படின்னும் போது 6³, A3 அப்படின்னும் போது 8³. ஸோ 1 + R³ என்னம்மா? 216. 6 × 6 × 6 216 தானே? அதே போல் 8³ அப்படின்னும் போது 512 512. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 729ன்னு வருதுப்பா. இதுதான் A³. இந்த ஏன்றது யாருன்னா இந்த கேபிட்டல் ஏ. சரியா? அதாவது இந்த 3 சின்ன கனசதுரங்களை உருக்கும் போது எனக்கு பெருசாக ஒரு கனசதுரம் வருது இல்லை, அதனுடைய ஒரு சைடு தான் இந்த கேபிட்டல் ஏன்னு எடுத்திருக்கேன். சரியா? அந்த கேபிட்டல் ஏவோட கியூப் தான் எனக்கு 729 வருது. ஓகேங்களா? அதாவது இந்த 729ன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரிய கனசதுரத்தோட கன அளவு. ஞாபகம் வச்சுங்க, இந்த பெரிய கனசதுரத்தோட கன அளவு. ஏன்னா இங்கே எல்லாமே நான் ஆட் பண்ணது எல்லாமே அந்த சின்ன சின்ன கனசதுரத்தோட கன அளவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அதை மொத்தத்தையும் ஆட் பண்ணும்போது பெரிய கனசதுரத்தோட கன அளவு தான் கிடைக்கும். அப்போ இது A³ தான் 729னா ஏவோட ஆன்சர் 9ன்னு இருக்குமா? அப்போ இந்த பெரிய கனசதுரத்தோட ஒரு சைடு வந்து 9பா. சரியா? இப்போ கொஸ்டின் என்ன? அதன் மொத்த பரப்பை காண்கன்னு கேட்குறாங்க. மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 6a². இப்போ 6 × 9². 6 × 9² 81. அப்போ 1 6 8 48. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 486 சென்டிமீட்டர்² வருது. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? இது இப்பையும் சொல்கிறேன், இது எல்லாமே கான்செப்ட் ஓரியன்ட் சம். சரிங்களா? அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் ஆன்சர் வரும். ஃபார்முலா படிக்கிறதுனால மட்டும் இந்த சம்லாம் போற்ற முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். A cubical container of side 6.5 meter is to be painted on the entire outer surface. Find the area to be painted and the total cost of painting it at the rate of ₹24 per meter square. ஓகேம்மா, இதில் என்னன்னா 6.5 மீட்டர் பக்கல உள்ள ஒரு கனசதுரம் கொள்கலனின் மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூச வேண்டிய பரப்பு. சரி, ஓகே. இப்போ என்னன்னா ஒரு கனசதுரம் எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன செய்கிறேன், இதனுடைய ஒரு சைடு 6.5 மீட்டரா. அப்போ எல்லா சைடுமே அதுதான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது பேர் கனசதுரம். சரியா? இப்போ இது ஃபுல்லாக நான் வண்ணம் பூச வேண்டிய பரப்பு. ஒரு சதுர மீட்டருக்கு 24 ரூபான்னு செலவு பண்ணால் மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ கொஷின் பாருங்க, மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூச இந்த வார்த்தை கொடுத்தாலே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா.
சரியா? அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 6a ஸ்கொயரா? அப்போ 6 இன்ட்டு 6.5 ஸ்கொயரு 6 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோமே 6.5 இன்ட்டு 6.5 மல்டிப்ளை பண்ணால் 5 5 25 ஐஆர் 30 32 6 5 30 6 36 39 ஸோ 42.25 வருதுமா. இந்த 42.25 6ஆல் பெருக்கிறேன், இந்த 6ஆல். சரியா? 6ஆல் பெருக்கினா என்ன வரும்? 6 5 30 6 2 12 12 3 15 6 2 12 12ஓட 1 கூட்டினா 13 6 4 24 24ஓட 1 கூட்டினா 25. அப்போ 253.50 253.50 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. தெளிவாக புரிஞ்சிங்க. இந்த கொஷினில் 6a ஸ்கொயர்ன்றது எங்கிட்ட இருக்கிற ஒரு கனசதுரத்தோட மொத்த பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதில் ஒரு சதுர மீட்டருக்கு நான் 24 ரூபாய் செலவு பண்ணுறேன் பெயிண்ட் அடிக்க, வண்ணம் பூச. எங்கிட்ட மொத்தமாக 253.5 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒரு சதுர மீட்டருக்கு 24 ரூபான்னு செலவு பண்ணால் 253.5 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 4 5 20 4 3 12 1 சாரி 12 12ஓட 2 கூட்டினா 14 4 5 21 21 4 2 8 8ஓட 2 கூட்டினா 10 2 5 10 6ஓட 1 கூட்டினா 7 2 5 10 மீதி 1 2 2 4 4ஓட 1 கூட்டினா 5. ஸோ 0 4 8 0 6ன்னு வருது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்கா, கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. 6084 ரூபாய் செலவாகும். ஆப்ஷன் சி ஆன்சர் 6084 ரூபாய். சரிங்களா? ஸோ சம்மு கண்டிப்பாக ஆன்சர் வருங்க. ஐடியாஸ் மட்டும் புரிஞ்சுங்க என்ன கொஷினில் சொல்ல வராங்கன்னு. சரியா? இந்த இடத்துல பாருங்க, இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி அவங்க சொல்கிற விஷயம் என்ன, ஒரு கியூபிக்கல் கண்டெய்னர், அதில் ஒரு சைடு 6.5 மீட்டர் இருக்குது. அதுக்கு பெயிண்ட் அடிக்க, எங்கே பெயிண்ட் அடிக்கிற, என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாமே. என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ்னால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். அது எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிக்கிறேன். சரியா? அப்படி அடிக்கும்போது எனக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 24 ரூபாய் செலவாகுதுன்னா மொத்தமாக எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க பெயிண்ட் அடிக்க. சரியா? அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் எனக்கு மொத்தமாக பெயிண்ட் அடிக்க தேவையான பரப்பு என்னன்னு தெரியும், ஏரியா என்னன்னு தெரியும். அந்த ஏரியா கண்டுபிடிச்சாதான் ஒரு மீட்டருக்கு 24 ரூபானா 253.5 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்ல முடியும். சரியா? அப்போ இங்கே 6084 ரூபாய் செலவாகுது. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் 2 cubes ஆர் இன் த ரேஷியோ 8:1 தென் த ரேஷியோ ஆஃப் தர் எட்ஜஸ் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 கனசதுரங்களின் கன அளவின் விகிதங்கள் முறையே 8:1 எனில் அதன் பக்க அளவுகளின் விகிதம் காண்க. ஸோ 2 கனசதுரங்களின் கன அளவுகளின் விகிதம். ஸோ கன அளவு அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்முலா ஏ கியூபா. இங்கே 2 கனசதுரம் அப்படின்னு கொடுத்தனால ஒருத்தரை A1னும் இன்னொருத்தரை A2னும் எடுத்துக்கிறேன். அப்போ A1 கியூபு A2 கியூபு இதுக்கான விகிதம் ரேஷியோ தான் என்ன, 8:1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 8:1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இங்கே கியூபில் இருக்குன்றனால அந்த சைடும் நான் கியூபில் இதை எழுதிக்கிறேன். 8 2 கியூபுன்னு எழுதுறேன், 1 கியூபுன்னு எழுதுறேன். எல்லாத்துலேயும் கியூபை கேன்சல் பண்ணுறேன். ஸோ அப்போ A1 A2
இதுக்கான வேல்யூ 2:1 வருமா? அந்த 2:1 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? கொஷின் தெளிவாக புரிஞ்சிங்க. பக்க அளவுகளின் விகிதம் காண்கன்னு கேட்டால் பக்க அளவு ஒரு சைடு ஏன்னு தானமா சொல்லுவோம். சரியா? இப்போ A1 A2ன்றது அப்போ சைதை தான் குறிக்குது. சரியா? அதுக்கான அளவு தான் 2:1 நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இது புரியும் நினைக்கிறேன். ஈஸியான கொஷினுங்க. இந்த மாதிரி ரேஷியோ வச்சு குத்தா தெளிவாக புரிஞ்சுங்க. கன அளவுகளின் விகிதம்னு சொல்கிறாங்க. கன அளவுக்கான ஃபார்முலா A1 கியூபு A2 கியூபுன்னு பேர் வச்சுக்கிறேன். 2 கன அளவுன்றனால எனக்கு தெரியணும்ல. ஒன்று A1னும் இன்னொன்று A2னும் பேர் வச்சுக்கிறேன். ஃபார்முலா A கியூபுன்றனால ஒவ்வொன்றுத்துக்கும் கியூப் எடுத்துக்கிறேன். இதுதான் 8:1ன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இங்கே கியூப் வரனால இதையும் கியூபுக்கு மாற்றினா 2 கியூப் 8, 1 கியூப் 1, எல்லாத்துலேயும் கியூப் கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போது A1:A2க்கான ஆன்சரு 2:1 அப்படின்றது. சரியா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகே, த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ மேட்ச் பாக்ஸ் ஆர் 6 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 2.5 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் எ பேக்கெட் கண்டெய்னிங் 12 சச் பாக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தீப்பெட்டியின் அளவுகள் 6 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர் என உள்ளது. இதே அளவுடைய 12 பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் என்ன இஷ்யூனா, இங்கே பாருங்கள், இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. எப்பவுமே இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் தராங்கன்னா அது மல்டிப்ளே பண்ண சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டுன்னு அர்த்தம். நீள அகல உயரம் இந்த பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீளம், நெக்ஸ்ட்டு அகலம், அதுக்கு அடுத்தது உயரம். சரியா? இப்போ இதே அளவு உடைய 12 டீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தீப்பெட்டியோட கன அளவு என்னன்னு தெரியணும். ஒரு தீப்பெட்டியோட கன அளவு தெரியணும். சரியா? அதாவது வால்யூம் ஆஃப் 1 மேட்ச் பாக்ஸுக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கு நான் என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு இது என்ன ஷேப்புன்னு கொடுத்துருக்காங்களா கொஷினில்? சார் கனசதுரம் சார், சார் கன செவ்வகம் சார், கோலம் சார், அந்த மாதிரி எந்த ஷேப்புமே தரலையே. இது கியூப் தான், கியூபாய்ட் தான், ஸ்பியர் தான், கோன் தான் அப்படின்னு எந்த ஷேப்புமே தரல. அப்போ இதை வச்சு நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா, இங்கே பாருங்கள், 3 அளவுகள் கொடுத்துருக்காங்களா, 3மே வேறு வேறு இருக்கா? ஒரே அளவாக இருந்தால் அது கனசதுரம் கியூபு, வேறு வேறு அளவு கொடுத்துருந்தா அது பேர் கியூபாய்டு கன செவ்வகம். சரியா? இப்போ இது கியூபாய்டு அப்படின்னா இதனுடைய கன அளவு தான் கேட்குறாங்க. சரியா? அதாவது வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா, கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, அது தெரிஞ்சால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் போடலாம். சரியா? கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா L/B/H. சரியா? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 3.5 சென்டிமீட்டர், உயரம் 2.5 சென்டிமீட்டர். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் இதை மல்டிப்ளை பண்ணாதான் ஒரு தீப்பெட்டியோட கன அளவு என்னன்னு சொல்ல முடியும். சரியா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 3.5 6ஆல் பெருக்குவோம். 6×5 30, 6×3 18, 18ஓட 3 ஆட் பண்ணால் 21. இந்த பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, அதை கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 21ன்னு வருமா? இந்த 21 2.5ஓட பெருக்குவோம். 4×5 5, 4×2 2, 2×5 10, 2×2 4, 4ஓட 1 கூட்டினா 5. ஸோ 5 2 5ன்னு வருதுப்பா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 52.5ன்னு வருது. சரியா? இந்த 52.5 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீப்பெட்டியோட கன அளவு. ஓகேங்களா? ஒரு தீப்பெட்டியோட கன அளவு தான் என்ன?
52.5 சென்டிமீட்டர் கியூப். எனக்கு இந்த மாதிரி எத்தனை தீப்பெட்டி தேவைன்னா 12 தீப்பெட்டிக்கு கன அளவு என்னன்னு தெரியணும். சரியா? அப்போ என்ன செய்யலாம்? இந்த 52.5 12ஆல் பெருக்குவோம். சரியா? ஸோ 2 5 10, 2 2 4, 4ஓட 1 கூட்டினா 5, 2 5 10. இங்கே ஓரஞ்சு 5, ஓர் 2 2, ஓர் 5 5. ஸோ 0 0 3 6. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. இது கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 630ன்னு வரும்பா. ஸோ 630 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது புரியும் நினைக்கிறேன். கொஷினில் 12 தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தீப்பெட்டியோட கன அளவு தெரியணும். ஒரு தீப்பெட்டியோட கன அளவு வேணும்னா தீப்பெட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன ஷேப்புன்னு தெரியணும். சரியா? அப்போ அது என்ன ஷேப்பாக இருக்கும்னா இது மூணுமே வேறு வேறு அளவாக இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக கியூபாய்டாக தான் இருக்கும், கனச்செவ்வகமாக தான் இருக்கும். அப்படி கனச்செவ்வகமாக இருந்தால் அதுக்கு கன அளவுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா? L × B × H, நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ அந்த ஃபார்முலா பிரகாரம் நான் இதில் L 6, B வந்து 3.5, H வந்து 2.5 இப்படி எடுத்துன்னு போயிட்டு அப்ளை பண்ணுறேன்னு வைங்களேன். அதை மல்டிப்ளை பண்ணும்போது 52.5ன்னு வருதா? அந்த 52.5 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது ஒரு தீப்பெட்டியோட கன அளவு. கொஷினில் மொத்தம் எனக்கு 12 தீப்பெட்டிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு தீப்பெட்டிக்கு கிடைச்ச அந்த கன அளவை 12ஆல் பெருக்கும்போது தான் 12 தீப்பெட்டி இருக்கிற அந்த கட்டோட கன அளவு என்னன்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ அந்த பேக்கெட்டோட வால்யூம் என்னன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 630 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the length, breadth and the height of a chocolate box are in the ratio 5:4:3 if its volume is 7500 centimeter cube, then find its dimension அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சாக்லேட் பாக்ஸுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கான ரேஷியோ 5:4:3ன்னு கொடுத்துருக்காங்க. மூணுமே வேறு வேறு அளவு. சரியா? மூணுமே வேறு வேறு அளவு. இதுக்கான வால்யூம் சொல்லிட்டாங்கம்மா, 7500 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது அந்த சாக்லேட் பாக்ஸோட வால்யூம். சரியா? இப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்யலாம்? இது என்ன ஷேப்புன்னு ஓரளவுக்கு யூகிச்சிருப்போம். சரியா? இது எல்லாமே வேறு வேறு ரேஷியோவில் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக கியூபாய்டு ஷேப். ஸோ ஒரு கியூபாய்டு ஷேப்போட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? LBHஆ? அந்த LBHக்கான வேல்யூ தான் இங்கே 7500ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த கனசதுரத்தின் கன அளவுக்கு தான், கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கு தான் LBHன்றது ஃபார்முலா. சரியா? அந்த LBH தான் இங்கே 7500ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் L வந்து 5 பார்ட்ஸ் இருக்குது, B வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது, H வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. இதுதான் 7500. இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்? எனக்கு எக்ஸ் கியூப் மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு இப்படி இருந்தால் அது 3x. சரியா? ஆனால் எக்ஸு இன்ட்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸு இப்படி இருந்தால் அது எக்ஸ் கியூப். ஸோ மல்டிப்ளேயில் இருக்குன்றனால எக்ஸ் கியூபுக்கான ஆன்சரு 7500 பை இது 5 × 4 × 3ன்னு வருமா? அதாவது 16 வரும். 5 4s are 20, 23s are 60, 0க்கு 0 அடிச்சிட்டேன். 6 1s are 6, 6 12s are 72, 6 5s are 30. அப்போ எக்ஸ் கியூபுக்கான ஆன்சரு 125. அதாவது எக்ஸ் கியூப்ன்றது 5 கியூப். 5 கியூப் தான் 125.
அப்போ எக்ஸோட வேல்யூ 5ன்னு வருமா? இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு கொடுத்தது 5 பார்ட்ஸ்மா, சரியா? அப்போ 5 பார்ட்ஸ்னா 5 × 5ன்னு எடுத்திங்கன்னா 25. ரெண்டாவது நம்பர் 4 பார்ட்ஸ் இருக்குது, அப்போ 4 5s are 20. தேர்ட் நம்பர் 3 பார்ட்ஸ் இருக்குது, அப்போ 3 5s are 15. அதாவது எனக்கு ஒரு பங்குக்கான ஆன்சர் 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட் நம்பர் 5 பங்கு இருக்குது, அதாவது நீளம் லென்த்து வந்து 5 பார்ட்ஸ் இருக்குது, அப்போ 5 5s are 25. பிரெத்து அகலம் வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது, அப்போ 4 5s are 20. உயரம் ஹைட் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது, அப்போ 3 5s are 15. சரியா? ஸோ இந்த மாதிரி எடுத்துப்போம். அப்போ ஆன்சர் வந்து 25 20 15, ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேங்களா? இதை இன்னும் ஷார்ட்கட்டாக போடணுன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆப்ஷனை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5:4:3 அப்படின்ற ரேஷியோ கிடைக்கும். சரியா? இல்லையா இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 7500 அப்படின்ற வால்யூமும் கிடைக்கும். ஸோ எப்படி செக் பண்ணாலும் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷனை வச்சே சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸில் நம்ம கியூபை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின்ஸ் 3Dயில் கேட்பாங்கன்னு பார்த்தோம். அதை தாண்டி கியூபாய்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான கண்டினியூஸ் பார்க்கலாம். நன்றிகள் பல.